அம்மா டீ வாங்க போயிட்டுருக்காங்க. அம்மாச்சி வாங்கிக்க ஆயாட்டா, அம்மாச்சிட்ட வாங்கிக்க. ரகசியம்லாம் கிடச்சிச்சு. என்ன அப்படின்னா, நான் எங்கள் அக்காங்க எல்லாமே விஜய் ஃபேன். அதனால் விஜய் ஃபோட்டோ எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருவோம். இந்தா இது இது அழகாக இருக்குல்ல இந்த ஸ்டில்லு. எங்கள் மாமா விஜய் மாமா. சரி போய்ட்டுறேம்மா, போயிட்டு கால் பண்ணுறேன். ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு. அம்மா வந்து 5 வருஷம் கழித்து பேசிட்டாங்க, வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வந்திருக்கணும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்மா வீட்டில் என்னோட கால பொழுது எனக்கும் அம்மாவுக்கு எப்படிலாம் போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த விளாகில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வந்து ரொம்பலாம் இல்லைங்க, நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேலே போனேன். மத்தியானம் திங்கக்கிழமை மத்தியானம் ஒரு மணிக்கெலாம் 1:30க்கெலாம் நான் வந்து வீட்டில் இருந்தே கிளம்பிட்டேன். இவ்வளோ நேரம் தான் நான் அங்கே வந்து இருந்தேன், கொஞ்சம் டைம் தான் இருந்தேன். அந்த இதில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி காலையில் நான் வந்து 5:45க்கு எந்திரிச்சேன். அம்மா வந்து எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு வாசல்லாம் தெளித்து விட்டுருந்தாங்க. வாசல்லாம் கூட்டிகிட்டு அம்மா வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ கோலம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நான் கோலமே போட்டதில்லை, இங்கேருந்து மட்டும்லாம் கோலமே போட தெரியாது எனக்கு. அம்மா சொன்னாங்க, இங்கே இருந்தால் ஒரு வேலை பார்க்குறதில்ல, அங்கே போய் எல்லா வேலையும் பார்க்குறது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது குடும்பம்னு வந்துட்டு எல்லோரும் வேலை பார்த்து தானடி ஆவீங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. உண்மை தானேங்க, அப்புறம் பார்த்தா ஆகணும், வேறு யார் பாப்பாக அப்படின்ட்டு. வேறு வழி இல்லை, நம்ம பார்த்து தான் ஆகணும். ஆனால் எங்கள் சின்னக்காவும் சரி பெரியக்காவும் சரி 2 பேருமே ஊருக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அம்மாவை உட்கார வச்சுட்டு அவங்க தான் எல்லா வேலையுமே பார்ப்பாங்களாம். எங்கள் சின்னக்காவும் சரி பெரியக்காவும் சரி எல்லா வேலையுமே அவங்க தான் பார்ப்பாங்களாம். அம்மா வந்து 2 நாள் ஒர்க்கே பார்க்க விட மாட்டாங்களாம். வீட்டில் டெய்லி வேலை தான் பார்க்குறீங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்குனாச்சும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். நானும் அந்த மாதிரி தான் நினச்சி போனேன். ஆனால் என்னால் முடியல. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, முதல்ல எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தே அதே மாதிரி தான் இருக்க, ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ எப்படி உயிரை வாங்கினேன் அதே மாதிரி தான் இப்போ உயிரை வாங்கிட்டு இருக்கேன். ஒரு வேலை பார்க்க முடிக்கிறேன், ஆனால் அங்கே போனால் மட்டும் எல்லா வேலையும் நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது, என்னோடய ஒர்க் அந்த மாதிரி. நான் வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் அவ்வளோ வேலை இருந்தது. 2வது நம்ம அம்மா ஊரில் சுத்தமாக டவர் கிடைக்கலங்க. என்ன தொட்டில் தாத்தா, எங்கே போயிட்டுற? எங்கே போயிட்டுற? சரி சரி, ஆத்தா உள்ள இருக்கு. ஆத்தா மாரியம்மா, தொட்டில் தாத்தா கூப்பிட்றாரு. மாரியம்மா தாட்டா காமி, ஹாய் சொல்லு. இப்படி கொஞ்ச நேரம் மாமா விட்டுட்டு இருக்கிறது இல்லை மாரியம்மா. அம்மா டீ வாங்க போயிட்டுருக்காங்க. இவ்வளோ குடிக்க மாட்டேமா, நான் டீயே குடிக்க மாட்டேன். அங்கே பால் வாங்கிக்கிறீங்களா? நாங்கள் டீ காப்பியே குடிக்க மாட்டோமே. தம்பிக்கு பால் இது எல்லாம் எவ்வளோ? 10 ரூபா. 5 ரூபா பரவாயில்ல. எங்கள் ஐஏடி கடையிலையா? நான் நம்ம படிக்கட்டில் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை இந்த மாரியம்மா பார்த்துட்டு
நம்ம வீடியோவில் நான் பேசின வாய்ஸ் மாதிரியே அவங்க பேசி பேசி காமிச்சிட்ருக்காங்க. ஆமாம், இப்போ வீடியோ வந்து அப்லோடு போட்டுட்ருந்தேன். டவர் கிடைக்கலன்னு மேலே வந்து நின்றுருக்கேன். அப்போதைக்கு சரி நம்ம ஊரையும் அப்படியே சுற்றி காமிக்கலாமே அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். காலையில் நம்ம ஊரில் வந்து ஊருக்குள்ளே ஒரே ஒரு பஸ் தான் வரும். அது இந்த பஸ் தான். அது 7:30க்கு வரும்னு நினைக்கிறேன். தெரிலங்க, மறந்து போச்சு எல்லாம். அப்புறம் 11:30க்கு ஒரு பஸ் வரும். இது வந்து விஎஸ் கோட்டை தான் போகும். விஎஸ் கோட்டை போய் நத்தம் போகும். அப்புறம் 11:30க்கு ஒரு பஸ்ஸு, 2 மணிக்கு ஒரு பஸ்ஸு, நைட் 8:30க்கு பஸ். அவ்வளோதான் நம்ம ஊருக்கு பஸ்ஸே. அம்மாச்சி இதெல்லாம் எப்படி நாங்கள் விளையாண்ட இடம் தெரியுமா? இங்கெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ அது குப்பை கடை கிடக்கு. இங்கிட்டலாம் நெல் போடுவாங்க, பச்சை மிளகாலாம் போடுவாங்க. இங்கே காலி இடமா கிடக்கல. இங்கெல்லாம் பச்சை மிளகா, நெல் இதெல்லாம் போடுவாங்க. அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. இந்த மோட்டர்லாம் தண்ணி வரும். அவ்வளோ ஜாலியாக குளிப்போம். அது பாலடைஞ்சு கிடக்கு. இப்போ இங்கிட்டு போகிறதுக்கு பாதையே இல்லை. இங்கெல்லாம் புளி அடித்து கொண்டு வந்து இந்த வீட்டிலலாம் புளி எடுப்போம். இந்த வீட்டே இப்படி கிடக்கு. எனக்கு வாயெல்லாம் புண்ணாக இருக்குன்னு. இது என்ன கீரைமா? மிளகு தக்காளி கீரை வாங்கிட்டு வந்து எனக்கு மட்டும் செஞ்சிட்ருக்காங்க. சொல்லப்போனால் நான் கீரையே திங்க மாட்டேன். தம்பிக்கு வந்து 2 மொபைல் எட்டு வந்தேன். ஒரு மொபைலில் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, ஒரு மொபைல் வந்து நம்ம வீட்டில் அம்மா வீட்டில் வந்து டிவி கிடையாது. டிவி இருக்குது ஆனால் எடுக்காது. அதனால் தம்பி வந்து அழுதுகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பழைய மொபைலை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பொம்மை இதெல்லாம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரியே அவன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். ஓவராக ஒட்டாரம் பிடிக்க ஆரம்பித்தானா. அதனால் அவனுக்கு பொம்மையை போட்டு கொடுத்துட்டு அம்மா வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடு வாசலாம் கூட்டலாம் அப்படின்ட்டு பெட்டில் கிடக்கிற துணிமணிலாம் மடிச்சிட்ருக்கேன். அம்மா சொன்னாங்க, வந்ததுக்கு இந்த ஒத்த வேலைனாச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அதனால மடிச்சிடல. நான் மடிச்சிருக்க மாட்டேன். நீங்கள் வேறு வேலை இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கேன். அம்மா சொல்கிறாங்க, பார்க்குறதுக்கு 1 நிமிஷம் வீடியோ மாதிரி இருக்கும், ஆனால் எவ்வளோ நேரம் ஆகுது இருக்கு ஏம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம்மா அப்படின்னு நான். அப்புறம் அம்மா வந்து ஒரு ஃபோன் வந்ததுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. ஃபோன் பேசிகிட்டே நான் வந்து வீட்டில் வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் போய் ஒரு நாள் நைட் இருந்ததில் இந்த வீட்டை ஒன்று தாங்க கூட்டினேன். ஆனால் எனக்கு ஆசை தான் அம்மா உட்கார வச்சு வீட்டில் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் என்னால் முடியல. அம்மாவும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி அம்மாவே எல்லா வேலையும் பார்த்தாங்க. அம்மாட்ட நான் சொல்லியிருந்தேன், நேற்று வந்து கறி குழம்பு வச்சுருந்தாங்க. கறி குழம்பு அதுலேயே முட்டையை போட்டு வேக வச்சு அது மாதிரி வச்சுருந்தாங்களா. நான் உரப்பாக இருந்துச்சு, இன்னும் வாயெல்லாம் புண்ணாக இருக்குது, உரப்பு போடாதீங்கன்னு சொன்னனால மிளகு தக்காளி கீரையில் வந்து மிளகா எதுவுமே சேர்க்காம எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டை கூட்டி முடிச்சோன்னே நானும் அம்மா காலையிலே பல் விளக்குறாங்க. நான் பல்ல விளக்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா மரத்தடியில் உட்காந்து நான் வந்து 2, 3 ரீல்ஸ் எடுத்தேன். அம்மா வந்து தம்பியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடி பண்ணுறீங்க? பாதாம் பருப்பா அம்மாக்கு? ஜி எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டேன். என்னோட பழைய ஃபோட்டோலாம் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அம்மாட்ட. சரி அது ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு. அப்போதைக்கு இந்த ரகசியம்லாம் கிடச்சிச்சு. என்ன அப்படின்னா, நான் எங்கள் அக்காங்க எல்லாமே விஜய் ஃபேன். அதனால் விஜய் ஃபோட்டோ எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருவோம். இந்தா இது அழகாக இருக்குல்ல இந்த ஸ்டில்லு. எங்கள் மாமா விஜய் மாமா. வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்போ துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆனப்போ நிறைய இருந்துச்சு, நான் தூக்கி போட்டேன். எங்கள் பீரோ ஃபுல்லாக வெரி விஜய் ஃபோட்டோவாக தான் இருக்கும்.
இருக்கா விஜய் போட்டா? நான் பூரா கிழிச்சு வச்சிருக்கேன். கிழிச்சேரி அது ஒட்டிட்டு போயும் தொலைய மாட்டேங்குது. இல்லாட்டி கிழிச்சு கிழிச்சு பார்த்து எனக்கு வர மாட்டேங்குது. வேறு ஒரு ஸ்டிக்கரு சின்ன வயசுல ஒட்டி ஒட்டி வச்சுட்டோம். யோஜி பாய். நீ வேணாம். சிரி யோஜி சிரி சிரி. வாயில கை வைக்க கூடாது. சிரி இங்க பாரு, அம்மா பார்த்து சிரி. இங்க போட்டோ எடுக்கலாம் சிரி. என்னடா இப்படி சிரிச்சு பழகிருக்கா? பட்டே ஊருக்கு நம்ம வந்து கிளம்பிட்டோம். 1:45 ஆகுது மணி. நம்ம வந்து கிளம்பி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2 மணி பஸ் ஊருக்குள்ளே வரும். அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தம்பிக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. இந்த மரம் நாங்கள் இருந்தப்போல சின்னதாக இருந்துச்சு, இப்போ நல்ல நிழல். ஏஜி அம்மாச்சி கிஸ் கொடு. அம்மாச்சிக்கு ஏஜி அம்மாச்சி கிஸ் கொடு. அம்மாச்சி பாம்ல ரோஜி. இரு நான் கையில் பாரு. கொன்னு சொல்றா. நீ கரகரண்டா இருப்ப, நாங்க சீவிடுவோம். ஏயா கழுத்தர்றா. கொன்னு சொல்றா. நாக்கறா நாக்கறா. நாக்கு துண்டா வெட்டி அட்ரா அட்ரா பாத்துக்கலாம்டா. ஏ அடிக்கக்கூடாது. ஏசி அம்மாச்சி கிஸ் கொடு. வேணான்ட்டு என்ன வல்லாங்கை வருதா? நட்டாங்கதே வரும் அவனுக்கு. ஒரு காசு கொடு. அம்மாச்சி ஒரு காசு கொடு. வா வேமா. ஆ பாய் சொல்லு அம்மாச்சிக்கு. பாய். ஏய் பையல இங்க போறேன். போயிடுறேன். நம்ம ஊரில் ஒரு தடவை தண்ணி பற்றாக்குறை வந்துருச்சு. அதனால் இந்த வீட்டுக்கு போட்டிருப்பாங்கல்ல பைப்பு, அப்படி இல்லைன்னா தெருவுக்கு 2 பைப் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பைப்பு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இது மாதிரி மொத்தமாக போட்டு விட்டாங்க. நம்ம ஊரில் எங்கே இருந்தாலும் இங்கே தான் வந்து தண்ணி பிடிக்கிற மாதிரி போட்டு விட்டுட்டாங்க. நம்ம ஊரில் தான் ஃபஸ்ட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அக்கம் பக்கத்து ஊர்லலாம் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் நம்ம ஊர் மந்தை. மந்தைனா சில பேர் நினப்பாங்க இந்த காட்டை பக்கம் போகிறது, அவுட் சைடு போகிற மந்தை. அந்த மந்தை கிடையாது. இதுதான் எங்கள் ஊர் மந்தை. அது எப்படி சொல்கிற, பஸ் வந்து திரும்புகிற இடம், ஊரில் முக்கியமான இடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் மந்தைன்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டுவிடுங்க. சரி போய்ட்டுறேம்மா, போயிட்டு கால் பண்ணுறேன். இங்கே இருக்கியா? ஒரு நாள் தான் நான் வீட்டில் இல்லை. நேற்று சாயந்தரம் போயிட்டு இன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டேன். ஒரு நாள் நைட்டு தான் அங்கே தங்கியிருந்தேன். வீட்டை பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. சிங்கை பார்த்தா நாய் கூட நக்காது. சரி, இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.